யோபுவின் பந்து ஜனங்கள். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். என் பந்து ஜனங்கள் விலகிப் போனார்கள். என் சிநேகிதர் என்னை மறந்துவிட்டார்கள். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். யோபுவுக்கு விரோதமாக திரும்பியவர்கள் பந்து ஜனங்கள், சிநேகிதர்கள், வேலைக்காரிகள், வேலைக்காரர், மனைவி, பிள்ளைகள், பிராண சிநேகிதர். தேவன் தனக்கு வியாதியையும் வேதனையையும் கொடுத்திருக்கிறார் என்றும், தன்னை பார்க்கிற தன்னுடைய உற்றார் உறவினரும் சிநேகிதரும் பயப்படுகிறார்கள் என்றும், தன்னுடைய சரீரத்தில் உள்ள புண்களையும் பருக்களையும் பார்த்து அவர்கள் தன்னை அருவருக்கிறார்கள் என்றும் யோபு சொல்லுகிறார். யோபு வியாதியிலும் வேதனையிலும் இருந்தாலும் அவர்கள் யோபுவை அநியாயமாய் தீர்ப்பு செய்யக்கூடாது. அவர் மீது கோபமாய் இருக்கக்கூடாது. யோபுவின் சிநேகிதர் அவருடைய வியாதியை பார்த்து அருவருக்கிறார்கள். அவருடைய வேதனையை பார்த்து அவரை நியாயம் தீர்க்கிறார்கள். தனக்கு அறிமுகமானவர்கள் இப்போது தனக்கு அந்நியராய் போனார்கள் என்று யோபு சொல்லுகிறார். சிநேகித பிரமாணம் பரிசுத்தமானது. நம்முடைய சிநேகத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். சகோதர சிநேகம் கனமுள்ளது. சகோதர சிநேகத்தை அசட்டை பண்ணி விட்டுவிடக்கூடாது. யோபு செலுத்திருந்த காலத்தில் அவருடைய பந்து ஜனங்களும் அவருடைய சிநேகிதரும் அவருக்கு மிகவும் நெருக்கமாய் இருந்தார்கள். ஆனால் இப்போதோ அவர்கள் எல்லோரும் யோபுவை விட்டு தூர போய் விட்டார்கள். யோபுவின் சொந்த குடும்பத்தாரும் அவர் மீது அன்பு கூறவில்லை. அவருடைய பந்து ஜனங்களும் அவரை விட்டு விலகி போனார்கள். அவருடைய சிநேகிதர் அவரை மறந்து விட்டார்கள். யோபுவின் வீட்டில் இன்னும் சிலர் இருக்கிறார்கள். அவருக்கு வேலைக்காரரும் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் கூட இப்போது யோபுவுக்கு உதவி செய்யவில்லை. தன்னுடைய வீட்டு ஜனங்களும் தன்னுடைய வேலைக்காரிகளும் தன்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள் என்று யோபு வேதனையோடு சொல்லுகிறார். அவர்களுடைய பார்வைக்கு யோபு ஒரு பரதேசியைப் போல இருக்கிறார். புயல் காற்றில் யோபுவின் வீடு அழிந்து போயிற்று. ஆனாலும் அவருடைய வேலைக்காரிகளும் அவருடைய மனைவியும் அந்த அழிவில் இருந்து தப்பித்திருக்கிறார்கள். தனக்கு உதவி தேவைப்படும் போது யோபு தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிடுகிறார். ஆனால் அவனோ யோபுவுக்கு உத்தரவு கொடுக்காமல் அவரை அசட்டை பண்ணுகிறான். யோபு கூப்பிடும்போது அவன் காணாதவன் போலவும் கேட்டும் கேட்காதவன் போலவும் இருக்கிறான். ஒரு காலத்தில் யோபு அவர்கள் எல்லோருக்குமே முக்கியமானவராய் இருந்தார். ஆனால் இப்போதோ யோபு எல்லோருக்கும் ஆகாதவராய் போய்விட்டார். யோபுவால் தன்னுடைய வேலைக்காரனை அதிகார தோரணையில் கூப்பிட முடியவில்லை. கூப்பிட்டாலும் அவன் அவருக்கு மறு உத்தரவு கொடுப்பதில்லை. ஆகையினால் யோபு தன் வாயினால் தன் வேலைக்காரனை கெஞ்சி கூப்பிடுகிறார். அதற்கு கூட அவன் அவருக்கு உத்தரவு கொடுப்பதில்லை. யோபுவுக்கு வீட்டிலும் மரியாதை இல்லை, வெளியிலும் மரியாதை இல்லை. யோபுவின் மனைவி அவரோடு கூட வீட்டில்தான் இருக்கிறாள். அவளும் யோபுவின் மீது பிரியமாய் இல்லை. அவள் தேவனிடத்திலும் பிரியமாய் இல்லை. யோபுவின் வியாதியையும் வேதனையையும் பார்த்து அவருடைய மனைவி அவரிடத்தில் தேவனை தூஷியும் ஜீவனை விடும் என்று கோபத்தோடு சொன்னாள். அவளுக்கு தேவனிடத்திலும் பக்தி இல்லை, தன் புருஷனிடத்திலும் அன்பு இல்லை. யோபுவின் சுவாசம் அவருடைய மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. யோபு தேவனை தூஷியாமலும் ஜீவனை விடாமலும் இருப்பதினால் அவருடைய மனைவி அவர் மீது கோபமாய் இருக்கிறாள். யோபு தன் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறார். யோபுவின் மனைவி அவருக்கு விரோதமாக இருக்கிறாள். அவருடைய ஜீவனை விடுமாறு அவரை சபிக்கிறாள். யோபுவின் சுவாசம் கூட அவருடைய மனைவிக்கு பிடிக்கவில்லை. யோபுவின் மனைவிக்கு அவர் மீது பிரியமில்லை. ஆனாலும் யோபு தன் பிள்ளைகள் நிமித்தம் அவளிடத்தில் பரிதவிக்கிறார். பிள்ளைகள் பொதுவாக பெற்றோருக்கு கீழ்ப்படிவார்கள். சிறு பிள்ளைகள் பெரியவர்களை கனம் பண்ணுவார்கள். ஆனால் சிறு பிள்ளைகளும் யோபுவை கனம் பண்ணுவதில்லை. சிறு பிள்ளைகளும் தன்னை அசட்டை பண்ணுகிறார்கள் என்றும், தான் எழுந்தால் அவர்கள் தனக்கு விரோதமாக பேசுகிறார்கள் என்றும் யோபு வேதனையோடு சொல்லுகிறார். யோபுவின் வீட்டு ஜனங்களும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் சிறு பிள்ளைகளும் அவரை அற்பமாய் எண்ணுகிறார்கள். இவர்களுக்கு யோபுவின் மீது அன்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. தாங்கள் யோபுவுக்கு பயப்படவில்லை என்பதையும் யோபுவின் மீது அன்பு கூறவில்லை என்பதையும்
இவர்கள் எல்லோரும் பிரத்யட்சமாய் வெளிப்படுத்துகிறார்கள். யோபுவும் அவர்களுடைய குணாதிசயங்களை புரிந்து வைத்திருக்கிறார். யோபுவை எல்லோருமே அசட்டை பண்ணுகிறார்கள். சிறு பிள்ளைகள் பெரியோரை எதிர்பார்த்து ஜீவிக்கிறார்கள். அவர்கள் கூட யோபுவை அசட்டை பண்ணுகிறார்கள். ஒருவேளை அந்த சிறு பிள்ளைகளின் பெற்றோர் அவர்களிடம் யோபுவை பற்றி ஏளனமாக பேசியிருக்க வேண்டும். அல்லது துன்மார்க்கனுடைய அழிவிற்கு அவர்கள் யோபுவை ஒரு எடுத்துக்காட்டாக தங்கள் பிள்ளைகளிடம் கூறியிருக்க வேண்டும். யோபுவின் பந்து ஜனங்கள் அவரை விரோதிக்கும் போது அவருக்கு அறிமுகமானவர்களும் அவருக்கு அந்நியராய் போய்விட்டார்கள். அவருடைய பிராண சிநேகிதர் எல்லோரும் அவரை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள் என்று யோபு கண்ணீரோடு சொல்லுகிறார். யோபு செழித்திருந்த போது அவருக்கு அநேகர் சிநேகிதராய் இருந்தார்கள். இப்போதோ யோபு வியாதியிலும் வேதனையிலும் வறுமையிலும் இருக்கிறார். ஒரு காலத்தில் அவருக்கு நெருக்கமாக இருந்த சிநேகிதர்கள் எல்லோரும் இப்போது அவரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். யோபு இப்போது தனிமையில் இருக்கிறார். அவருக்கு ஆதரவாக ஒருவரும் இல்லை. திக்கற்றவர்களுக்கு கர்த்தரே துணை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மனுஷர் நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். தம்மிடத்தில் வருகிற எல்லோரையும் கர்த்தர் அன்போடு சேர்த்துக் கொள்கிறார். தேவனிடத்தில் பட்சபாதம் எதுவும் இல்லை. அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய கிருபையும் இரக்கமும் குறையாதது. யோபு மற்றவர்கள் மீது கூறும் குற்றச்சாட்டுக்கள்: என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் வீட்டு ஜனங்கள் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள், என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள். என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது.